ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. சாதாரணமாக நம்ம எல்லோரும் தர்பூசணி சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த தோலை தூக்கி எறிஞ்சிடுவோம். ஆனால் இன்றைக்கி அந்த தோலை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டி கேரளா ஸ்டைல் பொரியல் எப்படி பண்ணலான்னு நமக்கு பார்க்கலாம். இது சாப்பிட்டா தர்பூசணி தோலைன்னு யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோவா ருசியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு தர்பூசணியோட பாதி தோல் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தர்பூசணி காய்க்கு தமிழில் கோசப்பழம் என்று கூட சொல்லுவோன்னு எனக்கு தெரியும். மலையாளத்தில் இதுக்கு தண்ணி மத்தங்காய் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு சில இடங்களில் வத்தக்காய் என்று கூட இதுக்கு சொல்லுவோம். இப்போ இதனோட தோலை நான் மாற்றி இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கு. பாருங்கள், உள்ளே இருக்கிற பழமெல்லாம் நம்ம எடுத்திருக்கு. இனி இதில் வெளியில் இருக்கிற இந்த தோலை நமக்கு இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி வெளியில் இருக்கிற தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கழுகி எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறமா இது சின்ன பீஸாகி நமக்கு கட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்குது. நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியலுக்கு சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு பொரியல் தான் இது. பாருங்கள், இதே மாதிரி சின்ன பீஸாகிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இந்த பொரியலில் நமக்கு தட்டைப்பயிறு வேக வச்சது கூட சேர்த்து தயார் பண்ணியிருந்தால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வீடியோவுக்காக நான் தட்டைப்பயிறு சேர்க்கறதில்ல. இந்த பூசணிக்காய் வச்சு மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். இப்போ மிக்சியோட ஜார்லேக்கு 4 சின்ன வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு நீங்கள் கரெக்டாக ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம். பின்னாடி இதிலேக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். இது லைட்டாக ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இதே மாதிரி தான், நல்லா அரைஞ்சு போக தேவையில்லை, இப்படி தான் இருக்கணும். இனி இதிலேக்கு 1/4 கப்பு தேங்காய் சேர்த்தி இதே மாதிரி ஒரே ஒரு ரவுண்டு நமக்கு மிக்சியோட ஜாரில் ஒன்று அடிச்செடுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி. இனி ஒரு கடாயை நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு எண்ணெய் ஊற்றலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கு. கடுகு போட்டிருக்கு, கருவேப்பிலையும் சேர்த்திருக்கு. இனி நம்ம அரைச்ச தேங்காய் கூட்டு இதிலேக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். பச்சை மிளகாயிடையெல்லாம் பச்சை வாசம் இல்லாத இருந்த வரைக்கும் நம்ம இதே மாதிரி கலரி விட்டு வணக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கிறேன். இது தீஞ்சு போகக்கூடாது, அதுக்காக தான் இந்த மாதிரி நல்ல கலரி விட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா வணங்கி வந்துடுச்சு. இனி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தர்பூசணியோட தோலை இதிலேக்கு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா மூடி வச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நமக்கு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். ஆனால் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த தோலில் நல்ல தண்ணி இருக்கும், அதனால் அதிகம் தண்ணி இதிலேக்கு ஊற்றவே தேவையில்லை. 2 டேபிள் ஸ்பூன் போதும். அதை ஊற்றி இதே மாதிரி 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல கலர் விட்டு எடுக்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் தர்பூசணி தோல் பொரியல் ரெடி ஆயிருக்கு. சாப்பாடுன்னு கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு பொரியல் தான் இது. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நான் சேர்த்தியிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது சாப்பிட்டா தர்பூசணி தோலுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியலுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.